படைத்த வெற்றியின் நாடிது. இந்த அகமகிழ்வோ
நம்புவேன். இயேசுவை மாத்திரமே. இயேசுவை மீண்டும் ஒரு முறை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை. வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிகழாகும் சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதன் முதற்கொண்டே என்று காப்பார். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. ஆத்துமா பாடிடுதே, ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என்னுள்ளமென்றும், போற்றிடும் என்னுள்ளமென்றும், துதித்திடும் என்னுள்ளமென்றும், போற்றிடும் என்னுள்ளமென்றும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சரியா? யாருக்கு தெரியும்? அதிகாலை ஜெபத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். அப்படிதானே? 1ஆம் தேதி நமக்கு ஆன்லைன் மூலமாக அதிகாலை ஜெபம் நடைபெற்றது. அதுல வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசித்தோம், தியானித்தோம், ஜெபித்தோம். அவங்களுக்கு தெரியும். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புத்தகம் நாம் வாசித்த சங்கீதம், சங்கீதம் 121ஆம் சங்கீதம், சங்கீதம் 121ஆம் சங்கீதம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 121 7வது வசனம். சரியா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆமென். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார், ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை காப்பார். ஒரு இல்லையா சொல்லலாமா? சரியா? இந்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வசனம் சொன்ன பிள்ளைகள் 2-3 பேர் என்ன செய்தாங்க? இந்த வசனத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. சோதர கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இந்த வார்த்தைகள் மூலம் பேசுவாராக. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதம் என்ன சங்கீதம்னா, அங்க என்ன போட்டிருக்கு? ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சங்கீதத்தை 2 இடங்கள்ல வாசிப்பாங்க. 2 இடங்கள்ல வாசிப்பாங்க. எந்த இடத்துல எல்லாம்? ஒன்று, அவங்க எதிராளிகள் யுத்தம் செய்ய போகும்போது ஆண்டவருடைய பாதுகாப்பு வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 2வது, நம்முடைய பிரயாணங்களிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு. சரி, அப்ப நம்ம பொதுவா பிரயாணங்கள்ல யாரும் பிரயாணப்பட்டு போயாச்சுன்னு இந்த வசனத்தை என்ன செய்வோம்? வாசிப்போம். அதே போல அமெரிக்கா தேசத்துல சோதரம் இன்னுமாக வளர்ந்த கிறிஸ்தவ நாடுகளிலே அவங்க ஒரு யுத்தத்துக்கு போகும்போது வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம். ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்ப யுத்த வீரர்கள் அவங்க மிலிட்டரியில இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? இந்த வசனத்தை வாசிட்டு தான் அவங்க எங்க போவாங்க? யுத்தத்துக்கு கிளம்பி போவாங்க. அப்போ இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, இதுல என்னென்ன பாதுகாப்பை ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லி நாம ஸ்தோத்திரம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை காக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஞானத்தினாலோ திறமையினாலோ அறிவுனாலோ நாம என்ன செய்யப்படல? காக்கப்படல. ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம என்ன செய்கிறோம்? நம்மை ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதுதான் இந்த வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அப்ப இந்த ஸ்தோத்திர சங்கீதத்துல எத்தனை வசனங்கள் இருக்கிறது? சொல்லுங்க, எத்தனை வசனங்கள் இருக்கிறது? 8 வசனங்கள் இருக்கிறது.
இந்த 8 வசனத்தையும் 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம்? 3 பிரிவுகளாக. அப்போ என்னென்ன பிரிவுகள்னா, முதல் பிரிவு என்னன்னா, இந்த சங்கீதத்துல ஸ்தோத்திரம், இந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆக்கியம், இந்த சங்கீதத்தை எழுதின அந்த ஆசிரியர், அந்த பாடல் ஆசிரியர், இதை பாடலாய் பாடினவர், அவர் என்ன செய்தார்? அவருடைய பாதுகாப்பு எனக்கு ஒத்தாசை வரும் என்பதை அவர் சொல்லுகிறார். அப்போ அந்த எனக்கு என்று சொல்லப்படுகிற அந்த எழுதுகிற அந்த நபருக்கு ஒரு பாதுகாப்பு என்பதை குறித்து 2 வசனங்கள், முதல் 2 வசனங்கள், பகுதி 1 முதல் 2 வசனங்கள். இந்த முதல் 2 வசனத்தை வாசிங்களாமே, வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளா பிரிக்கலாம். முதல் பகுதி அந்த சங்கீதத்தை எழுதின ஆசிரியர் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, எனக்கு ஒத்தாசை, எனக்கு பாதுகாப்பு, எனக்கு நிச்சயம், எனக்கு துணை எங்க இருந்து வருமா? பரத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்ப எனக்கு உதவி செய்யும், எனக்கு துணையா இருக்கிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். 2வது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நமக்கு ஒத்தாசை எங்க இருந்து வருங்க? கவர்மெண்ட்ல இருந்தா சரியா? சிலர் சொல்லுவாங்க, நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கிறேன். சரியா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு என்ன இருக்கும்? ஒரு ஒரு சரியா, நான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. சரி, அதை காட்டிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு நான் யாருக்கு தெரியுமா? என்ன ஸ்டாஃப் தெரியுமா? இங்க மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாருங்க, ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார், அல்லது சங்கீதத்தை எழுதின இந்த நபர் என்ன சொல்லுகிறார்னா, எனக்கு ஒத்தாசை கவர்மெண்ட்ல இருந்தோ, குடும்பத்துல இருந்தோ, உறவினரிடத்துல இருந்தோ, என்னை பாதுகாக்கிறவர்கிட்ட இல்லப்பா, எனக்கு வருகிற ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நமக்கு உதவி, நமக்கு பாதுகாப்பு எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, நம்ம இன்னைக்கு ஒரு பால் வாங்கி கடையில வாங்கி நம்ம ஒரு டீ போட்டு குடிக்கிறோம்னா, அந்த பால், அந்த டீ எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வந்தது? அந்த கடையில இருந்து வந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சரி, அந்த உணவு நம்ம சமைச்சு சாப்பிடுற அந்த உணவு இங்க இருந்து வந்தது அப்படின்னு நினைக்கலாம். ஒண்ணுமே இல்ல, அவைகள் எல்லாம் தந்தது கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அப்ப நமக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. அப்போ யாரிடத்துல இருந்துனா, அது எப்படிப்பட்ட கர்த்தர்? அந்த கர்த்தர் யார்? அந்த ஒத்தாசை கொடுக்கிற, பாதுகாப்பை கொடுக்கிற, நமக்கு நன்மையை செய்கிற, இந்த மாதத்திலே ஆசீர்வாதங்களை தருகிற அந்த கர்த்தர் யாருன்னா, அவர் யாரு? சாதாரணமான ஆள் இல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. சோதரன், இந்த வானம் எவ்வளவு பெரியது, இந்த பூமி எவ்வளவு பெரியது, நட்சத்திரங்கள், வானத்தின் எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் பார்க்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்குமானா, இவைகளை உண்டாக்கினவர் எவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் பெரிய பெரிய மலைகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? சிலர் நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க, பெரிய உயர்ந்த மலைகள், இதெல்லாம் அங்க இருந்து பார்க்கும்போது அந்த பள்ளத்தாக்குகள், அந்த அழகான இயற்கைகளை எல்லாம் பார்க்கும்போது, அவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தோணுவது, எவ்வளவு அழகாய் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. மரங்கள், செடிகள், பறவைகள், இந்த தோட்டங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குன கர்த்தர், அவர் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு பெரியவர். அப்போ நமக்கு ஒத்தாசை இந்த மாதத்துல நமக்கு சப்போர்ட் சோதரி எங்க இருந்து வருங்க? ஆண்டவரிடத்துல இருந்து வரும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொல்லி அந்த முதல் பகுதி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர், அவரிடத்திலிருந்து தான் பாதுகாப்பு வரும், அவரிடத்துல தான் நமக்கு தஞ்சம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம எல்லாவற்றிலும் பாதுகாத்து வழி நடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப பாதுகாக்கிறவர் நம்முடைய தேவன். சரி, அப்ப இந்த அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், அவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? நம்ம எல்லாரும் என்ன செய்திருப்போம்? யாரும் பார்த்ததில்ல, ஆனா பாடத்துல என்ன செய்திருப்போம்? படிச்சிருப்போம். அப்போ அவர் பயங்கர ஒரு பலசாலி.
சரியா? அவருடைய நோக்கம் என்னன்னா அந்த முழு உலகத்தையுமே தன்னுடைய காலின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அப்போ ஒவ்வொரு நாடுகளா பிடிச்சிட்டு வராரு, ஒவ்வொரு நாடுகளா பிடிச்சிட்டு வராரு. அப்படி ஒவ்வொரு நாடுகளா பிடிச்சிட்டு வந்து கடைசியில எங்க வராரு? எங்க வந்துட்டாரு? இந்தியாவுக்கு வந்துட்டார். அப்படியே ஒவ்வொரு நாடுகளா பிடிச்சு வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு கூட நிறைய படை ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய படை ஆட்கள் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவருக்கு எதிராளிகளும் எப்படி இருந்தாங்க? பெருகி இருந்தாங்க. அப்போ ஒரு முறை அவர் நல்ல படுத்து தூங்கி அப்படியே நல்ல நித்திரை, ஸ்தோத்திரம், நல்ல படுத்து இருக்கு, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருடைய தெரிந்த ஒருத்தர் காலையில எதிர்த்து கேட்கிறாரா, ஐயா நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, நிறைய படைபலங்கள்லாம் பிடிச்சிட்டு வரீங்க, எல்லாம் செய்யறீங்க, ஆனா உங்களுக்கு நிறைய யாரும் இருக்கிறாங்க, எதிராளிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக நிறைய பேர் எழும்புறவரும் இருக்கிறாங்க, ஆனா நீங்க எப்படி இவ்வளவு சூழ்நிலையிலும் நிம்மதியா படுத்து தூங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்ன காரியம் என்ன சொன்னார்னா, எனக்கு சரியா மாஸ்க் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு படை தளபதி என்னோட இருக்கிறார், என்னுடைய சேவகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ரொம்ப உண்மையானவர், எனக்கு உண்மையா நடந்து கொள்வார், அவர் நான் தூங்கும் போதெல்லாம் அவன் விழித்திருந்து என்ன பாதுகாத்துக்கிடுவார், அதனாலதான் நான் நிம்மதியா தூங்குறேன்னு சொன்னார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பாருங்க, ஒரு பெரிய மகா அலெக்சாண்டர் உலகத்தெல்லாம் படைத்து பிடிக்க வேண்டும் என்று நினைத்து பல நாடுகளை தன் பக்கமாக இழுத்து கொண்ட நபர், அவர் நிம்மதியா தூங்குவதற்கு காரணம் எனக்கு நம்பிக்கையான உண்மையான ஒரு நபர் எனக்கு பக்கத்துல இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? தூங்க மாட்டாரு, அதனால அவன் தூங்காம விழித்திருந்து பார்க்கறதுனால நான் இன்றைக்கு சுகமா தூங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உண்மையை சொல்ல போனா நான் நிம்மதியா நம்ம தூங்குறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார், அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார், அவர் நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது பகுதி இந்த சங்கீதத்துல சரியா 8 வசனங்கள்ல முதல் பகுதி 2 வசனம் பார்க்கிறோம். ரெண்டாவது பகுதி 4வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த 2வது வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஸ்தோத்திரம் அவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்னது காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப நம்மை காக்கிற ஆண்டவர் அவர் என்ன செய்வதில்லை? உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப அவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? அவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு தூக்கம் தேவை இல்லை. அப்படி என்று சொன்னால் அவர் எப்பொழுதும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாம். அப்ப பாருங்க, நம்ம அநேக நேரத்துல நிம்மதியா படுத்து தூங்குறோம், நிம்மதியா தூங்குறோம். அதுக்கு காரணம் என்னன்னா அவர் நம்மளை விழித்திருந்து என்ன செய்யறாரா? பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இரவு நேரத்தெல்லாம் பல விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், பல ஸ்தோத்திரம் பல எதிராளிகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது இந்த இரவு நேரத்துல தான். ஆனா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நம்மை பகலிலும் இரவிலும் பாதுகாக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனம், அப்போ பாருங்க ஏன் இந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, இஸ்ரவேல் தேசம் ஒரு பாதுகாப்பான அரணிப்பான ஒரு நகரம். சரியா? அரணிப்பான நகரம் அப்படின்னா அந்த பட்டணம் எங்க இருக்குதுன்னா ஒரு மலை மேல் இருக்கிறது. எங்க இருக்கிறது? மலை. அப்போ மலை மேல இருக்கிற ஒரு பட்டணத்தை அவ்வளவு சீக்கிரமா என்ன செய்ய முடியுமா? ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இவங்க மேல இருக்கிறாங்க, கீழே அந்த மலையில யாராவது சுத்தி கீழே ஏறினாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன செய்திரும்? தெரிஞ்சிடும். உடனே மேல ஏறிதானே இந்த பட்டணத்தை பிடிக்க முடியும். சரியாப்பா? பறந்து என்ன செய்ய முடியாது? பண்ண முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அரணிப்பான பாதுகாப்பான பட்டணம் இஸ்ரவேல் தேசமா இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, எங்க பட்டணம் பாதுகாப்பான பட்டணமா இருந்தாலும் எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு செக்யூர் பண்ணி நம்ம வச்சிருந்தாலும், எவ்வளவு செக்யூர் பண்ணி, சிலர் எல்ஐசி போட்டு வச்சிருப்பாங்க,
எனக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு ஒரு உதவியா இருக்கும். சிலருடைய வாழ்க்கையில என்ன செய்வாங்க, வீட்டெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா கேட்டெல்லாம் போட்டு எல்லாம் வச்சிருப்பாங்க. சரியா? அப்போ என்ன நினைக்கிறாங்க, கேட்டெல்லாம் போட்டா என்னது பாதுகாப்பு என்று சொல்லி. ஆனா கள்ளனுக்கு எவ்வளவு பெரிய கேட் இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படிதானே? எவ்வளவு பெரிய கேட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பூட்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், அவருக்கு எத்தனை சிசிடி கேமரா வச்சிருந்தாலும் ஒருத்தர் திருடணும்னு நினைச்சான்னா என்ன செய்திருவான், திருடிடுவான். அப்படிதானே? ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சாச்சுன்னா அழித்துருவான். அப்ப நமக்கு பாதுகாப்பு. சரியா? அந்த இஸ்ரேல் தேசம் எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் ஆண்டவர் தான் பாதுகாப்பு. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்போ அந்த மக்கள் என்ன விசுவாசத்தோடு இருக்கிறாங்கன்னா, இந்த பட்டணம் பாதுகாப்பாக இருந்தாலும், இந்த பட்டணம் அரணிப்பாக இருந்தாலும், இந்த பட்டணம் ஒரு கோட்டை போன்ற சூழ்நிலையில இருந்தாலும் எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்ப இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு, நமக்கு துணை, நமக்கு தஞ்சம், நம்மை காக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அப்படிதான். அப்ப நம்மை பாதுகாக்கிறவர் தான். ஒரு முறை நான் ஒரு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். மணி ஒரு 2 மணி இருக்கும். சரி, அப்போ சரி ஆட்டோவுக்கு பணம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏடிஎம்குள்ள போறேன். ஏடிஎம்குள்ள போனா வாட்ச்மேன் என்ன செய்திருக்கிறாரு, சரியா, ஏடிஎம் மிஷினை என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அவரு நேரம் இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன செய்திருக்கிறாரு, படுத்தது. ஐயா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன், சத்தமே இல்லை. ஐயா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தேன், 2-3 முறை கூப்பிட்டேன், சத்தமே இல்லை. அப்புறம் அவரை தாண்டி நான் போய் என்ன செய்தேன், பணத்தை எடுத்துட்டு நேரம் வந்துட்டேன். ஒருவேளை அன்னைக்கு மிஷினை தூக்கிட்டு வந்திருந்தா கூட அவர் என்ன செய்திருக்க மாட்டாரு, எந்திரிச்சிருக்க மாட்டாரு. அப்போ ஒரு பாதுகாப்புக்காக ஒரு நபரை நியமித்திருக்கிறாங்க. ஆனா அந்த பாதுகாக்கிறதுக்கு ஆள் என்ன செய்திருக்கிறாரு, தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப இன்றைக்கு பாதுகாக்கிறவங்க அப்படிதான், உலக மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம் மீது எப்பொழுதும் கண் வைத்து, நம்முடைய மகன் எங்க போறான், எங்க வாரான், என்ன செய்கிறான் என்று சொல்லி ஹல்லேலூயா துதிக்கிற ஒவ்வொரு நாளிலும் அவர் கண் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப ஏன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை? அந்த தூக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் என்ன இருக்கு, வித்தியாசம் இருக்குது. சரியா? தூக்கம்னு சொன்னா, சரியா, தூக்கம்னு சொன்னா ஆழ்ந்து தூங்குவது. சரியா? உறக்கம் சொன்னா லேசா. சரியா? சிலர் வந்து இப்படி உட்கார்ந்துட்டே என்ன செய்வாங்க, லேசா தூங்கி எந்திரிச்சிருவாங்க. சரியா? சிலர் பார்க்கும்போது மெசேஜ் நேரத்துல அவங்க ஒரு தூக்கம் போட்டு எந்திரிச்சிருவாங்க. சரியா? ஆனா ஆள் இங்க தான் இருக்கும். சரியா? இங்கதான் உட்கார்ந்துருப்பாங்க. சரியா? வேலை பழுவாக இருக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு தூக்கம். அப்போ ஆண்டவர் அந்த ஒரு செகண்ட் கூட அல்லது ஒரு நிமிஷம் கூட என்ன செய்வதில்லையா, தூங்குவதே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தமக்கு பிரியமானவருக்கு என்ன கொடுக்கிறாரா, ஆனந்த நித்திரையை கொடுக்கிறார். அப்போ நமக்கு இன்றைக்கு நாம நல்ல தூங்குறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் நம்ம பக்க பலமா இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு அப்ப இரண்டாவது பகுதி, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தான் துணையாய் தஞ்சமாய் பலனாய் இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது பகுதி, இந்த சங்கீதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ, இந்த சங்கீதத்தை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்னென்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். 1ஆம் வசனம் வாசித்தோம், 2வது வசனம் வாசித்தோம், 3வது வசனத்தை வாசிங்க. உன் காலை, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரா, உன் காலை தள்ளாட போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? தள்ளாட போட்டார். அடுத்தது சொல்லுங்க, உன்னை காக்கிறவர் உறங்க. ஆமென். அல்லேலூயா. சோதரா, அடுத்த வசனத்தை விட்டு அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்றென்றைக்கு என்னை பாதுகாப்பார்? அல்லேலூயா. அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3வது வசனம், உன் காலை தள்ளாட போட்டார். உன்னை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டார், உறங்க மாட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவர் என்ன, அல்லேலூயா,
அப்ப ஆஸ்தோத்திரம் என்னை பாதுகாக்கிறீர், உமக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவரே இந்த வசனம், ஆண்டவரே இந்த நாளில், ஆண்டவரே உன்னை காக்கிறவர், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உன் காலை தள்ளாட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமே, எங்களை உலங்காமல் விழித்திருந்து பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. பிப்ரவரி மாதத்துல வந்துட்டோம். ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார். அல்லேலூயா. 31 நாட்கள் ஆண்டவர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்மளை ஆண்டவர் பட்டினி போடவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை நம்ம லேட்டா சாப்பிட்டுருப்போம், அல்லது சோர்வுல சாப்பாடு வேண்டாம்னு தூங்கியிருப்போமே தவிர நம்மளை ஆண்டவர் ஒரு நாளும் பட்டி போடல. அல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்தின்னு வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தினார். புதிய ஆண்டுல வந்து ஒரு மாதம் ஒரு நாள் போல போயிடுச்சு. ஒரு நாள் போல தான். அதுவும் பிப்ரவரி மாதம் நாளும் குறைவு, அது 2வது நாள் மாதிரி போய் முடிஞ்சிடும், வேகமா முடிஞ்சிடும். ஆனா ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் நம்மளை காலை தள்ளாடாமல் அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிற, உன்னை காக்கிறவர் கர்த்தர் உனது பக்கத்துல உனக்கு என்னதான் எப்படி இருக்கிறாரா? நிழலா இருக்கிறார். அல்லேலூயா. சோதரர். அப்ப நம்ம போகிற வருகிற இடங்கிற எல்லா இடத்துலையும் நம்மளை தொடர்ந்து வருவது என்னது? அசுத்தாவியா? என்னது? நிழல். அப்படிதானே? நிழல் நம்மளை என்ன செய்யுது? தொடர்ந்து வருது. நம்ம நிழலை அழிக்க முடியுமா? சரியா? முடியாது. அப்போ ஒரு நிழல் தொடர்வது போல கர்த்தர் நம்மளை தொடர்ந்து வருவார். அப்ப இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம தொடர்ந்து வருவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் இருக்கிறத உணர முடியும். நீங்க உணர்ந்தீங்கன்னா அவர் உணரச் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் என் மத்தியில இருக்கு, என் கூட இருக்குது. ஆண்டவர் துதிச்சு பாருங்க. அந்நிய பாஷையிலே அப்படி பேசி ஜெபம் பண்ணிட்டே வாங்க. தேவன் நம்மோடு கூட உணர்வதை, அவர் வருவதை நம்ம உணர முடியும். அல்லேலூயா. சோதரர். ஒரு தேவ மனுஷன் இங்க நம்ம சர்ச்சில் தான், அந்த பழைய சர்ச்சில் பேசும்போது அவர் சொன்னாரு, அப்படின்னு காரி நான் துப்ப மாட்டேன். ஏன் துப்ப மாட்டோம்னா, என் கூட வலது பக்கத்துல நிழலா ஆண்டவர் வந்துட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி விசுவாசம் அப்படி இருக்குது. அப்ப அதே போல நம்ம கூட நம்ம இருக்கிற இடத்துல, எந்திருக்கிற இடத்துல, நடக்கிற இடத்துல, போகிற இடத்துல, வருகிற இடத்துல, பேசுகிற இடத்துல, உட்காருகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் துணையாய் நிழலை போல தொடர்ந்து வருவார். அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர், அல்லேலூயா, எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நிழலை போல தொடர்ந்து வருவார். அல்லேலூயா. 6வது வசனம் சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை என்ன செய்வதில்லை? சேதப்படுத்துவதில்லை. எதுவும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. அடுத்தது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும், அப்ப இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பா. அந்த பூமியில எத்தனையோ தீமைகள், எத்தனையோ காரியங்கள், ஆபத்துக்கள். கடந்த நாள்ல ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, பாஸ்டர் இன்னொரு வைரஸ் ரெடியா இருக்குது, அவங்க எந்த டேட்ல விடணும்னு சொல்லி ரெடியா வச்சிருக்கிறாங்க. அந்த வைரஸுக்குரிய மருந்தெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு ரெடியா இருக்குது. அதை ஒரு நாள்ல விட்டாங்கன்னா எல்லாருக்கும், முழு உலகத்துக்கும் பரவ போகுது. ஆனா கொரோனா டைம் மாதிரி ஒரு பெரிய டெத் எல்லாம் வராது. ஆனா பயங்கரமான மூச்சு திணறல், பயங்கரமா வேலை செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ரெடியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பாருங்க, எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை வியாதிகள், எத்தனை சோதனை வைரஸ்கள் வந்தாலும் இஸ்ரவேலை காக்கிறவர். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றை என்ன செய்யப்படுத்த முடியாது? சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தின் எந்த காரியங்களை நம்மளை சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் நமக்கு நிழலா பாதுகாப்பா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தமிழ்நாட்டுல தென்கோடியில ஒரு ஸ்தோத்திரம், கடல் நடுவுல ஒரு திருவள்ளுவர் சிலை இருக்குது. அப்போ பாருங்க, அவங்க சொல்றாங்க, அந்த திருவள்ளுவர் சிலை ஆரம்பித்த பிறகு பெரிய பெரிய சுனாமி வந்தது, எத்தனையோ காரியங்கள் வந்தது. ஆனா எத்தனை காற்று அடிச்சாலும், சுனாமி வந்தாலும் திருவள்ளுவர் சிலை அப்படியே நிலைச்சி இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்மை, அல்லேலூயா, ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட காரியம் அதுக்கு இவ்வளவு பாதுகாப்பா இருக்குன்னு சொல்ல முடியுமானால், நம்மை உண்டாக்கின கர்த்தர், அவர் நம்மை இரவிலும் பகலும் பாதுகாத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அவர் பாதுகாக்க போதுமானவர். அது மட்டுமல்ல, கர்த்தர் உன் போக்கையும் உன் வதத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு காப்பார். எங்க போகிறோமோ வருகிறோமோ, அல்லேலூயா, எங்க போனாலும் வந்தாலும். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ விமான விபத்துக்கள் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ செய்தித்தாள்ல கேட்கிறோம். ஆனா நாம எவ்வளவோ மைல்கள், எத்தனையோ கிலோமீட்டர் பிரயாணப்படுகிறோம். கார்ல போறோம், வாகனங்கள்ல போறோம், பைக்ல போறோம்.
நடந்து போறோம், எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருந்து நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். இன்னொரு வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கு தேவன் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வறட்சியான இடத்தில் ஒருவர், சத்தமா வாசிங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில். ஆமா, அப்ப பாருங்க, கொடூரமான சீரல். அப்ப பாருங்க இந்த உலகத்துல நிறைய பேர் கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க, கொடூரமானவர்கள் இருக்கிறாங்க. சரியா? நிர்மலா சிஸ்டர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ரொம்ப அடிபட்டாங்க போலுக்கு. ஆமா பாஸ்டர், இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, சுற்றி உள்ளவங்க இருக்கிறாங்க. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? ஏழைகளுக்கு பலன். ஆமென், அல்லேலூயா. இங்க ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் எப்படி பலன் வருது? எப்படி பலன் வருது? கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிச்சு பாருங்க, அந்நிய பாசையில பேசி பாருங்க, ஒரு பெரிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. பலன் பூஸ்ட் குடிக்கிறனாலயோ, செவரொட்டி சாப்பிட்றதுனாலயோ, வேற எதுவும் சாப்பிட்றதுனால அல்ல. பலன் எப்படி வருதுன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார். ஒரு இல்லையா சொல்லலாமா? அப்ப பாருங்க, ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? திடனா இருக்கிறார். ஆமா, அவர் தான் திட நம்பிக்கை, அவர் தான் நமக்கு தஞ்சம், அவர் தான் திடனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். ஆமென், அல்லேலூயா. பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. எவ்வளவு வெயிலின் அருமை யாருக்கு தெரியுங்க? நிழல்ல போனாதான் தெரியும். கொஞ்ச நேரம் கடுமையான வெயில்ல போய் பாருங்க, ஒரு சின்ன நிழல் இருந்தா போதும், அந்த நிழல் எப்படி இருக்கும்? அவ்வளவு ஆசுவாசமா இருக்கும், அவ்வளவு சுகமா இருக்கும். அப்ப அதே போல நம்முடைய வாழ்க்கையில வருகிற சூறாவளி போன்ற பிரச்சனைகள், நெருக்கங்கள் எல்லாம் ஒருத்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, ஒருத்தர் நமக்கு கொடுக்கிற அந்த அடைக்கலம், ஒருத்தர் கொடுக்கிற அந்த ஆதரவு நமக்கு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? வெயில்ல போய் நிழல்ல நின்ன மாதிரி அந்த ஒரு ஆதரவா, சுகமா. அப்ப ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா இருக்கிறார். பெருவெள்ளம், சரியா? பெருவெள்ளம் மோதி அடைக்கையில், பெருங்காற்று வீசையில் அவரே நமக்கு அடைக்கலமா தஞ்சலமா இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க எவ்வளவு, அல்லேலூயா, சோதரன், நம்மளை பாதுகாக்கிற, விழித்திருந்து நடத்துகிற ஒரு தெய்வத்தை நம்ம கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள தேவன், ஒரு வல்லமுள்ள தேவன், நம்ம பாதுகாத்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது மேகத்து அந்த 5வது வசனம் வாசிங்க. வறட்சியான இடத்தில் தணிவது போல் தண்ணி பண்ணுவீர், மேகத்தின் நிழலிலால் வெயில் தணிகிறது போல். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வெயிலினால், சரியா, மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல. அப்ப பாருங்க, வெயில் எப்படி தணியுமா? ஒரு கார்மேகம் வந்துட்டுனா என்ன ஆயிடும்? அப்படியே தணிஞ்சிடும். அந்த வெயில் அப்படியே எங்க இருக்குன்னே தெரியாது. சரி, அப்ப பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு நம்முடைய குடும்பத்துல, வாழ்க்கையில ஒரு மேகமா வந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் மேகமா அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் மகிமையின் மேகமாக இருந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, சோதரர். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம், ஐசாயா சாப்டர் 32 verse 2, 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அவர் காற்றுக்கு ஒப்பாகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையின்
நிழலுமா இருப்பார். இல்லையா சொல்லலாமா? இப்ப பாருங்க, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அப்படிதானே? சரியா? பயங்கரமா காற்று அடிக்குது, பயங்கரமா காற்று அடிக்குது. காற்று அடிக்கிற என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? நம்ம நீங்க இந்த காவல் கிணறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, சரியா? ஜெயா சிஸ்டர் வீடு அந்த பக்கம் தான் இருக்கு. அந்த ஏரியால போய் பாருங்க, சில நேரத்துல பயங்கரமான காற்று அடிக்கும், சரியா? பைக்கே அப்படி தூக்கிட்டு போற அளவுக்கு, சைக்கிள் எல்லாம் அப்படி பறந்துடும், அந்த அளவுக்கு பயங்கரமான காற்று. அதனாலதான் அந்த ஏரியால ஃபுல்லா பெரிய பெரிய ஃபேன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. காற்றாடி எல்லாமே அந்த பக்கம் தான் இருக்குது, சரியா? விண்டு ஃபார்ம். அப்போ அவ்வளவு காற்று அடிக்கும். இந்த காற்று வந்து நம்ம அவ்வளவு இதா இருக்கும். அப்போ அவ்வளவு பெரிய காற்று அடிக்கிற சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஒதுங்குகிற ஒரு இடம். அல்லேலூயா. காற்று அடிக்கிற மழை வரும்போது நம்ம ஒரு இடத்துல ஒதுங்குவோம்ல, அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்க ஆண்டவருடைய மறைவில் என்ன செய்யணும்? ஒதுங்கி கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேற எந்த காரியமும் நமக்கு ஒதுங்கினோம்னா அது ஆபத்து தான். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒதுங்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்க வறண்ட நிலத்துக்கு எப்படியா? நீர்க்கால்களாகும். அல்லேலூயா. அப்ப வறண்டு போய் தண்ணீரே பார்க்காத ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணீர் மழை பெஞ்சுனா எப்படி இருக்கும்? அது எவ்வளவு செழிப்பா மாறிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அந்த ஒரு வறண்ட பூமியில நிறைய என்ன இருக்குது? செடிகளுடைய விதைகள் இருக்குது. விதைகள் இருக்குதா இல்லையா? எல்லா பூமியிலையும் ஆண்டவர் எதை வச்சிருக்கிறாரு? விதைகளை வச்சிருக்கிறார். அந்த மழை பெய்யாட்டா அங்க காஞ்சுதான் இருக்கும். ஆனா ஒரு மழை பெய்துட்டுனா செடிகள்லாம் என்ன செய்யும்? அப்படியே வளரும், சரியா? சில இடங்கள்ல செடிகளை பாருங்க, ஏதோ உழுது ஏதோ உரம் போட்டு தண்ணி பாய்ச்சின மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரா கஷ்டப்பட்டு வச்ச மாதிரி அவ்வளவு செடிகள் பசுமையா வளர்ந்துருக்கும். அதெல்லாம் எப்படி வளருது? எப்படி வளருது? ஒரு மழை பெய்த உடனே எல்லாம் வளருது. அல்லேலூயா. அப்ப அதே போலதான் கர்த்தர் ஆவிக்குரிய மழையை ஆசீர்வாதங்களை நமக்கு தரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். அல்லேலூயா. வறட்சிகள் மாறும். அல்லேலூயா. கண்ணீர்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், பாடுகள் மாறும், வேதனைகள் மாறும். கர்த்தர் நமக்கு அவர் அடைக்கலமாக புகலிடமாக இருக்கிறார். வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு எப்படிப்பட்ட இருக்கிறாரா? பெருங்கண்மலையும் நிழலுமா இருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை சில நேரத்துல நம்முடைய உள்ளம் எப்படி போயிருது? விடாய்த்து போயிரு. உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், சூழ்நிலைகள், கேட்கிற காரியங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை என்ன செய்ய பண்ணுகிறது? சோர்வுற பண்ணுகிறது. சில நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போய் இனி வாழ வேண்டுமா, இனி வாழ்வது அவசியமா, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கிற போது ஆண்டவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? நிழலாக இருப்பார். வர இல்லையா சொல்லலாம்? நிழலாக இருப்பார். அவர் பாதுகாக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை காக்கிற தேவன், நம்மை விட்டு விலகாத தேவன், கண் விழித்து நம்மை பாதுகாக்கிற தேவன். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு துணையா பாதுகாப்பா இருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இஸ்ரவேலை காக்கிற தேவன், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு நிழலாக, பாதுகாப்பாக, தஞ்சமாக, பலனாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அவர் நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கு என்ன செய்வாரா? விலக்கி காப்பார். அடுத்தது அவர் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை காப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆத்துமா தான் முக்கியம். ஆத்துமா தான் முக்கியம், சரியா? இப்ப பாருங்க, ஏதோ எத்தனையோ பிரச்சனைகள் வரும்போது எல்லாருக்கும் பிரச்சனை வருது. உலக மக்களுக்கும் பிரச்சனை வருது. ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு என்ன வருது? பிரச்சனை வருது. ஆனா அவங்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம், நமக்கு ஒருவேளை சரீரத்துல அல்லது ஏதோ ஒரு காரியத்துல வந்துட்டு அந்த பிரச்சனை போகும். ஆத்துமா ரட்சிப்பை இழக்கல. ஒரு அலையிலே சொல்லலாமா? நம்முடைய ஆத்துமா என்ன செய்யல? ரட்சிப்பை இழக்கல. ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் அல்லவா? அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய போகல? இழந்து போகல. ஆனா பாருங்க, அநேக பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் என்ன செய்யறாங்க? இழந்து போறாங்க. இழந்து போய் பின்மாற்றமான வாழ்க்கைக்கு அல்லது விட்டு வந்த காரியங்களுக்கு பின்னாடி போயிடுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஆத்துமாவை என்ன செய்துட்டாங்க? கெடுத்துட்டாங்க, அல்லது ஆத்துமாவை வேற இடத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவியை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆத்துமாவுக்கு மருந்து ஆண்டவர் தான். ஆத்துமாவுல நம்ம ஸ்தோத்திர சுகம் அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய சரீரமும் சுகம் அடையும். இல்லையா சொல்லலாம்? நம்ம எப்போ சரீரம், டாக்டர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரீரம் பலகீனம் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்னது? கவலை, மனக்கவலை. அது என்னப்படாதீங்க, மனக்கவலை
அடையாதுங்க, மனக்கவலை அடையாதுங்க. சரியா? அப்ப கவலைப்பட்டாச்சுன்னா ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய சரீரம் பலவீனமாகும். கவலைப்பட்டாச்சுன்னா சாப்பிட மாட்டோம். கவலைப்பட்டாச்சுன்னா சாப்பிடுற சாப்பாடு ஏனதானு சாப்பிடுவோம். அப்ப நம்முடைய சரீரத்துல போய் அது என்ன செய்யாது? ஒட்டாது. அப்போ பாருங்க, நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் காக்கிறபடினாலே நம்முடைய ஆவியும் சரீரமும் காக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆத்துமாவை அவர் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆத்துமா பலகீனம் அடையாதபடி, நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி, நம்முடைய ஆத்துமா அல்லேலூயா சோதரம் ஆண்டவரை விட்டு விலகாதபடி அவருக்குள்ள நம்மை ஆண்டவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். கடைசியா ஒரு காரியத்தை முடித்து சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறப்போ, ஒரு நாள் ஒரு அமெரிக்க தேசத்துல குறிப்பிட்ட ஒரு பகுதியில பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்ததாம். அப்ப யுத்தம் நடந்ததுனால எதிர் நாட்டவர்கள் அந்த இடத்துல கொண்டு குண்டு மலையை பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடத்த நாங்க அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடுகள் இருந்த நிறைய பகுதிகளில் அவங்க என்ன செய்ய போறாங்க? தாக்கத்தை ஏற்படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அங்க இருக்கிற மிலிட்டரி என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஏரியால உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள மக்களை எல்லாத்தையும் கூட்டி வந்து அங்க இருக்கிற ஒரு அண்டர் கிரவுண்ட்ல, சரியா, பூமிக்கு அடியில இருக்கிற ஒரு பெரிய முகாம்ல கொண்டு அவ்வளவையும் கொண்டு வச்சுட்டாங்க. காரணம் என்னவென்றால், வெளியிருக்கிற வீடுகள் எல்லாத்தையுமே கொண்டு போட போறாங்க. நீங்க எல்லாரும் பாதுகாக்கப்படணும். வீடுகள் அழிஞ்சா பரவாயில்ல, உங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படணும் சொல்லி எல்லாரையும் கொண்டு ஒரு முகாம்ல கொண்டு வச்சுட்டாங்க. அப்போ ஒரு வயசான தாயார் அவங்களையும் கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க ஒரு நாள் இருந்தாங்க, 2 நாள் இருந்தாங்க. அவங்களால அங்க என்ன செய்ய முடியல? இருக்கவே முடியல. அப்போ ஒரு முகாம்ல எப்படி இருக்கணும்? எல்லாரும் வரிசையா படுக்கணும். அங்க பெட் இருக்காது, ஏசி இருக்காது, வசதிகள் இருக்காது, காமனான பாத்ரூம் தான் இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலைகள் அவருக்கு என்ன செய்யல? பிடிக்கல. அவங்க வசமா என்ன செய்தாங்க? அதுல இருந்து வெளியே வந்து எஸ்கேப் ஆகி நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுல போய் நிம்மதியா என்ன செய்தாங்களாம்? கதவு போட்டு நிம்மதியா படுத்து தூங்கி இருக்காங்க. இந்த முகாம்ல இருந்து ஒரு அம்மாவை காணுமேன்னு சொல்லி திரும்ப மிலிட்டரி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடி அங்கேயும் இங்கேயும் கடைசியில அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அட்ரஸை தேடி அங்க போயாச்சுன்னா கதவை தட்டி பார்த்தா அவங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்களே. என்னம்மா, முகாம்ல இங்க வந்து பயங்கரமான யுத்தம் நடக்க, குண்டு போட போறாங்க, நீங்க பாதுகாப்பா முகாம்ல எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கிறோம், நீங்க முகாம்ல இருந்து தப்பித்து வீட்டுக்கு வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்ட போது அவங்க சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய ஆண்டவர் உறங்காம தூங்காம காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்ப அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை கனம் பண்ணின ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஒருவேளை அவங்களை பாதுகாக்கிற மிலிட்டரி கூட ஒருவேளை தூங்கி விடலாம், நம்ம பாதுகாக்கிற மனிதர்கள் கூட தூங்கிடலாம், நமக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் கூட தூங்கிடலாம், கடைசி வரைக்கும் உங்க கூட நிற்பேன் என்று சொன்னவர்கள் கூட நம்மை கைவிட்டு போய்விடலாம். ஆனால் இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப முதல்ல இந்த வார்த்தை எனக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். இன்னைக்கு நான் சபைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு நினைக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் மேல விசுவாசம், அவர் மேல நம்பிக்கை, அவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, என்ன எப்பொழுது நிழலாய் ஆண்டவர் தொடர்கிறார் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குமானால் நம்மை காக்கிற தேவன் ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. அல்லது எத்தனை சூழ்நிலைகள் மாறலாம், எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி பாதுகாப்பார். கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசியிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அல்லேலூயா முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற கர்த்தர். அல்லேலூயா சோதரன், நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன். அல்லேலூயா சோதரன், என்னை விட்டு விலகாத தேவன். ஆண்டவரே சோதரன், ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு செக்யூர். ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு செக்யூரிட்டி. ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு தஞ்சம். ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு அரண். ஆண்டவரே நீர் தான் எங்களை விட்டு
விலகாத தேவன் ஆண்டவரே. நீர்தான் எங்களுக்கு நிழலாய் தொடர்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு புகலிடம் நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெயிலிலே ஆண்டவரே நிழல் எங்களுக்கு நீர்தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பெருவெள்ள காற்றுக்கும் மழைக்கும் பெரு வெள்ளத்துக்கும் அடைக்கலம் நீர்தான் ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றின்னு கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்துல நீர் எங்களை பாதுகாக்க போகிறீர். நீர் எங்களை வழிநடத்த போகிறீர். உம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தஞ்சம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் அடைக்கலம் நீர்தான் ஆண்டவரே. எங்கள் பாதுகாப்பு நீர்தான் ஆண்டவரே. எங்கள் தேவாதி தேவன் நீர்தான் ஆண்டவரே. இஸ்ரவேலை காக்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உறங்காம தூங்காம பாதுகாக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக நேரங்களில் தனிமையில தூங்கும் பொழுது எனக்கு யாரு பாதுகாப்பு யாருமே இல்லை என்று நினைக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தஞ்சமாய் பலனாய் அரணாய் கோட்டையாய் இருந்து நடத்துகிறீரே. சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. ஒருவேளை நாளைக்கு நமக்கு என்ன நடக்கணும், என்ன செய்யணும், என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ராத்திரியே விழித்திருந்து நாளைக்கு என்னுடைய மகனுக்கு மகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முந்தின நாளே இரவில் விழித்திருந்து நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிற செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கரம் தட்டி பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் அதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவ கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென் ஆண்டவரே. எங்களையும் சபையின் குடும்பங்களையும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கைவிடாமல் பாதுகாத்து வழி நடத்துங்க. நம்முடைய கரம் இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. எங்கள் விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை பெருகட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தஞ்சமாய் பலனாய் இருப்பதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து இன்னும் அதிகமாய் துதிக்க உதவி செய்யுங்க. நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.